ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிகேஎல் சீசன் 11 ஃபிக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு வந்து விட்டுருந்தாங்க. ஓகே, வாங்க நம்ம தமிழ் கிளாஸோட ஃபிக்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம திரும்பி ஒன்றா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எஸ், வாங்க இப்போ நம்ம தமிழ் கிளாஸ் ஃபிக்சர்ஸ் போவோம். ஓகே, ப்ரோ கபடி பார்த்திங்கன்னா அக்டோபர் 18 வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம அக்டோபர் 18 வந்து ஹைதராபாத், அதாவது ஃபஸ்ட்டு லெக் வந்து ஹைதராபாத்தில் நடக்குது. இந்த வாட்டி 3 வென்யூஸாக நடக்குது. உங்களுக்கே தெரியும், ஹைதராபாத்து, நொய்டா, புனே இந்த 3ல் மட்டும்தான் நடக்குது. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பான்சர்ஸ் நம்ம பிகேல வந்து இப்போ நிறைய சீசன் வந்து பார்த்திங்கன்னா நடத்திட்டு இருந்தது வேறு ஒருத்தவங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா புது ஆள் தான் நடத்த போகிறாங்க. அதனால் ஸ்பான்சர்ஸ் அவ்வளோவா கிடைக்கல. இப்போ ஃபஸ்ட்டு இது அவங்க எடுத்து நடத்த போகிறதால, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 3 வென்யூஸ் மட்டும்தான். எஸ், அந்த 3 வென்யூஸ் மட்டும்தான் நடக்கும். போன வாட்டியெல்லாம் நம்ம சென்னையில் நடந்தப்போ வேறு லெவலாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருவீங்க, நம்ம சுதாகர் நாக்கெலாம் நல்ல சேர்ஸ் இருந்தது, நல்ல சவுண்டாக இருந்தது. நம்ம தமிழ் பிளேயர்ஸ்லாம் ரெடி போனால் இதுமாதிரி பாயிண்ட் எடுத்தாலாம். ஓகே, இப்போ நம்ம தமிழ் கிளாஸ் ஃபீச்சர்ஸ்க்கு வருவோம். எஸ், நம்ம தமிழ் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி நம்மளோட ஃபஸ்ட்டு மேட்ச்சு திருநெல்வேலி எதிராக தான். 19ஆம் தேதி, அது அவங்க ஹோம் கிரவுண்டு ஹைதராபாத்து. 19ஆம் தேதி தமிழ் டைட்டன்ஸோட நம்ம எக்ஸ் பிளேயர் பவானு, எக்ஸ் பிளேயர்னு கூட சொல்லாமான்னு தெரியல, ஏன்னா ஒரே ஒரு மேட்ச் கொஞ்சம் ஆனார், அதிலே இன்ஜுரி ஆச்சு. வந்து ரிலீஸ் பண்ணி தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு ஆடினார். இப்போ திரும்ப தெலுங்கு டைட்டன்ஸ் கம்மி அமௌண்ட்டில் ஒரு ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. ரீட்டைன் பண்ணுறதுனா ஆக்ஷனில் விட்டு ஆர்டிஎம் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அந்த நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு டைட்டன்ஸோட தான் நடக்க போகிறது 19. ஓகே, அடுத்த மேட்ச்சு பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் கேப் இருக்குது. அடுத்து வந்து நம்ம புனேயோட 23ஆம் தேதி புனேரி பால்டன் கூட. அடுத்து ஒரே ஒரு நாள் கேப்பு தான். ஒரு நாள் கேப்பில் திரும்ப பாட்னாவோட. எஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாட்னாலையும் வேறு லெவலில் வரும். நம்ம போன சீசன் பாட்னாக்கு விளாண்ட நம்ம சச்சின் நம்ம டீமில் இருக்கார். பாட்னாக்கு எதிராக எப்படி விளாட்றாருன்னு பார்ப்போம் நம்ம சச்சின். ஓகே, திரும்ப ஒரே ஒரு நாள் கேப் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூர் கூட. எல்லாமே இதில் ஸ்ட்ராங் டீம் தான், எந்த டீமையும் குறைச்சி எடுப்பட முடியாது. தெலுங்கு டைட்டன்ஸும் இப்போ வெயிட்டாக இருக்காங்க, புனேர் பால்ட்டியும் நல்லா இருக்காங்க, நல்ல டீமாக இருக்கான்னு தெரியுது. நல்ல டீம் தான். ஏன்னா பொண்ணு கப் அடித்தாங்க. ஷார்டில் மட்டும்தான் விட்டுட்டு வேறு ஒரு காரணம் பிளேயர்ஸ் வேறு ஒருத்தவங்க எடுத்தாங்க. எதுக்குன்னு ஷார்ட்லேயும் விட்டாங்கன்னு தெரியல, ஏதோ மாற்றம் கொண்டு வந்து ஒரே ஒரு பிளேயர் ஷார்டில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க மெயின் செவனில் இருந்த ஒரே பிளேயர் ஷார்டில் இல்லை, இந்த ரிலீஸ் பண்ணுறத சொல்லினேன். ஒரே ஒரு பிளேயர், அந்த ஒரு பிளேயர் தான் மட்டும்தான் ரிலீஸே பண்ணியிருந்தாங்க. மற்ற டீம்ஸ் எல்லாத்தையும் அப்படியே வச்சுக்கிட்டாங்க, எதனாலன்னு தெரியல. ஓகே, ஏதாச்சும் மணி ப்ராப்ளம்ஸாக இருக்கும். ஓகே, நம்ம அடுத்த மேட்ச்சு ஜெய்ப்பூருக்கு அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு திரும்ப ஜெய்ப்பூருக்கு முடிஞ்சு குஜராத் திரும்ப. இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு இந்த அக்டோபர் மாதத்தில் ஃபஸ்ட்டு மாதத்தில் நம்ம நடக்க போகிற மேட்சஸ் தமிழ் கிளாஸ் ஃபீச்சர்ஸில். ஓகே, இப்போ நம்ம அடுத்து வந்தோம்னா அப்படியே நொய்டாவுக்கு வந்துட்டோம். ஹைதராபாத் முடிஞ்சு நொய்டாவுக்கு வந்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2வது மாதம் அக்டோபர் 18 ப்ரோ கபடி ஆஃபீஸில் ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிடும். ஓகே, நவம்பர் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி பெங்களூர் புல்ஸோட பிரதீப் நர்வால் அஜின்கே பவார் நம்ம எக்ஸ் பிளேயரு ரொம்ப நல்லா ஆனார் நம்ம டீமுக்கு. அஜின்கே பவார் ஆறுச்சாமி நம்ம பேரெலாம் வச்சுருந்தோம் அவருக்கு. அவர் இப்போ பெங்களூர் புல்ஸில் ஆட போகிறாரு. என்ன வேலையை கட்ட போகிறாரு நம்ம டீமுக்கு எதிரான்னு பார்ப்போம். அடுத்து திரும்ப தெலுங்கு டைட்டன்ஸ் கூட 2வது மேட்ச் திரும்ப தெலுங்கு டைட்டன்ஸோட ஆடுறோம். 6ஆம் தேதி ஒரே ஒரு நாள் கேப்பு தான். திரும்ப ஒரு நாள் கேப்பில் தபாங் டெல்லியோட நவீன் குமாரின் தபாங் டெல்லியோட. ஓகே, அடுத்து ஒரு ரொம்ப நாள் கேப்புன்னு சொல்லலாம், ஏன்னா 5 நாள் கேப் இருக்குங்க இல்லையா. 5 நாள் கேப்புக்கு அப்புறம் ஈவம்பாவும் இப்போ ஒரு நல்ல டீமாக தான் தெரியுது. ஏன்னா இப்போ 2 டிஃபெண்டர்ஸ் வந்து கவர் டிஃபெண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சுனில், பர்வேஸ். நம்ம குஜராத்தில் பார்த்துருப்போம், பழைய சீசன் ஆரம்பித்தப்ப கொஞ்சம் சீசனுக்கு அப்புறம் பார்த்துருப்போம். ரொம்ப நல்லா இருந்தாங்க குஜராத் டீம் ஃபைனல் வரையும் கொண்டு வந்தாங்க அவங்க 2 பேரும். இப்போ அந்த டியோ வந்து பேக் ஆகிருக்கு. இந்த டியோ இஸ் பேக்னே சொல்லி ஆகணும். ஓகே, அப்போ திரும்ப ஒரே ஒரு நாள் கேப்பில் திரும்ப பெங்கால் வாரியர்ஸ் கூட. திரும்ப அடுத்த ஒரு நாள் கூட கேப்பே இல்லை. அடுத்த நாளே திரும்ப ஹரியானா ஸ்டீலர்ஸோட போட்டாங்க. ஓகே, அடுத்து 18, 19, 20, 21 4 நாள் எந்த மேட்சுமே இல்லை. அடுத்து வந்தீங்கன்னா யூபி யோதாஸ் கூட. எஸ், யூபி யோதாஸ் கூட ஆட போகிறனாலே இந்த மேட்ச் தான் ஞாபகம் வருது. ஏன்னா நம்ம ப்ளே ஆஃப்ஸ் பண்ண முடியும் இல்லையா ஒரு சீசன். நம்ம உதயகுமார் சார் வந்து பார்த்திங்கன்னா பாதியில் போயிட்டு நம்ம அசன்குமார் சார் வந்தார் கோச்சா.
அதுலேருந்து எல்லா மேட்சும் ஜெயிச்சு அந்த சீசன் குவாலிஃபை ஆனோம். அந்த மேட்சோட எலிமினேட்டர் மேட்ச்னு நினைக்கிறேன். அந்த மேட்ச்சு எலிமினேட்டர் மேட்ச் தான். அந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் இது வரையும் போச்சு, டை பிரேக்கர் வரையும். அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத மேட்ச்னு சொல்லி ஆகணும். நான் இன்னும் அப்படியே மைண்டில் இருக்குது. அந்த கடைசி சைடு போய் இந்த மொய்த் இன்னும் தொடையை தட்டிட்டு வர அந்த இதே பாயிண்ட் எடுத்துகிட்டு வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா அவன் பர்தீப்பே பிடிப்போம், இந்த மொய்த்து போய் தொடையை தட்டிட்டு அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு வருவார். அதுதான் வேறு லெவலில் இருக்கும். ஓகே, பேசாமல் மேட்ச் போவோம். ஓகே, நம்ம பேசாமல் அடுத்த மேட்ச் போயிடுவோம். திரும்ப 3 நாள் கழித்து திரும்ப யூபிஎஸ் கூட திரும்ப 2 நாள் கழித்து திரும்ப 29ஆம் நவம்பர் ஹரியானா ஸ்டீலர்ஸ் கூட. நவம்பரில் இதோட முடிஞ்சிருச்சு. நொய்டாவோட ஹோம் லெக் மேட்சஸும் இதோட முடிஞ்சிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புனே. இப்போ ஹைதராபாத்து நொய்டாலாம் முடிச்சு கடைசியாக ஃபைனல் லெக்குக்கு நம்ம பூனே வரோம். பூனேயில் டிசம்பர் மாதம், அதுவும் டிசம்பர் 1ஆம் தபாங் தேலி கூட. தபாங் தேலியை முடிச்சுட்டு அடுத்து திரும்ப 6ஆம் குஜராத் ஜெயின்ஸ் கூட. திரும்ப டிசம்பர் 11 யூமும்பா கூட. திரும்பி ஒரு நாள் கேப்பில் பாட்னா கூட. திரும்ப ஒரு நாள் கேப்பு 15 ஜெய்ப்பூர் கூட. திரும்ப ஒரு 2 நாள் கேப்பு ஒரு 18ஆம் திரும்ப பெங்கால் வாரியர்ஸ் கூட. திரும்ப டிசம்பர் 22 பெங்களூர் புல்ஸ் கூட. திரும்ப ஒரு நாள் கூட கேப்பே இல்லை, ஒரு நாள் கூட ரெஸ்ட்டே இல்லை. திரும்ப அடுத்து புனே கூட. எஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஷெடியூல்னு சொன்னால் ஃபீச்சர்ஸ் சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். ஏன்னா இப்போ என்னென்னா ஒரு போன சீசன் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரினால நடந்துச்சு. 5 மாதம் நடந்தது. மார்ச்சில் தான் ஃபைனல் நடந்தது. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். 3 மாதம் நடந்து 4வது மாதம் இது நடந்துடும் ஃபைனலு. ஜனவரியில் எப்படியும் ஃபைனல் வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இன்னும் ஜனவரியில் வந்துடும் நினைக்கிறேன். ஃபைனல்லாம் ஓகே. இந்த ஏன் இவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறாங்கன்னு தெரியல. பழைய ப்ரோ கபடி நடத்துனவங்களாம் கிட்டத்தட்ட 5 மாதம் கபடி இருக்கும், அந்த மாதிரி இருந்தது. நிறைய நாள் கேப் இருக்கும். இப்போலாம் இந்த சீசன்லேருந்து பார்த்திங்கன்னா சில மேட்சஸ்க்குலாம் ஒரு நாள் சில மேட்சஸ் கேப்பே இல்லை. அதாவது ரேராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மேட்ச்சுக்கு, ஒரு மேட்ச்சுக்குனா 2 மேட்ச்சுக்கு மட்டும் ஒரு 4 நாள் இல்லைனா 5 நாள் கேப் இருக்குது சில டைமுக்கெலாம். ஓகே, கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும்னு பார்க்குறாங்க போல் ப்ரோ கபடியை. ஏன்னா ரொம்ப பெருசாக பண்ண மாதிரி இருந்தது. 5-6 மாதம் நடக்கிறது. இப்போ ஐஎஸ்எல் தான் பார்த்திங்கன்னா அது மாதிரி நடக்கும். 5-6 மாதம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடக்கும். ப்ரோ கபடி அதேமாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சு 5-6 மாதம். இப்போ வந்து அதை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி ஜனவரி வரையும் தான் நடத்த முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா திரும்ப போனச்சுன்னா மார்ச் வரையும் நடத்தி திரும்ப 2 மாதத்துல திரும்ப ஆக்ஷன் ஆரம்பித்து திரும்ப அடுத்த வீக்கில் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதனால தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், நிறைய மாதத்தை. அதனால தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க எதை நினச்சி பண்ணாங்கன்னு தெரியலை, எனக்கு இதான் தோணுது. அதனால தான் அடுத்தது ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணணும் ஆக்ஷனுக்கு. இன்னும் ஒரு 2 மாதம் திரும்ப பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால தான் சொல்கிறேன். ஓகே, வேறு ஏதாவது டீமுக்கு ஃபீச்சர்ஸ் சொன்னால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், உங்கள் பிடிச்ச டீமு. இது நம்ம தமிழ் பிளேயர்ஸ், நம்ம தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான். எனக்கும் பிடிச்ச டீம் தமிழ் தலைவர்ஸ் தான். அதனால தான் நம்ம தமிழ் தலைவர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறோம். தமிழ் தலைவர் ஷெடியூல் மேட்ச் வந்து முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தோம், கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்குள்ளே எப்படியும் ஷெடியூல் வந்துடும்னு. அதேமாதிரியே நேற்று வந்துடுச்சு. ஏன்னா ரொம்ப லேட் பண்ண மாட்டாங்க, சீக்கிரமாகவே விட்ருவாங்க. பிகேஎல் டேட் சொல்லி ஒரு 2 வாரம் இல்லை 3 வாரம் அதுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. இதுதான் நானும் நினச்சேன், ஒரு வாரத்தில் எப்படின்னு சொல்லிடுவாங்கன்ட்டு. அதேமாரி நைட்டு பார்த்தா விட்டாங்க. ஓகே, நம்ம டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில டீமோட எல்லா மேட்சஸும் எல்லா டீம்ஸோடையும் 2 மேட்ச் வருமா இல்லை சில டீம்ஸோட மட்டுமான்னு தெரியலை. மொத்தமாக எத்தனை மேட்ச்னு எண்ணுவோம். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 3, 4, 7, 10, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21 மேட்ச் வருது. இல்லைன்னா இன்னும் ஷெடியூல் இருக்கான்னு தெரியல. இன்னும் எதுவும் விடாமல் வெயிட் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான் நினைக்கிறேன், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, உங்கள் டீம்ஸோட ஷெடியூல் வேணுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அந்த டீம்ஸுக்கு பண்ணிடுவோம். சென்னையில் நடக்காதது நமக்கு ஏதாவது இதாக இருக்குமான்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஏதாவது டிஸ்அட்வான்டேஜாக இருக்குமான்னு.
நான் ஹோம் சப்போர்ட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். நம்ம டீமை மிஸ் பண்ணுவாங்க, நம்மளும் மிஸ் பண்ணுவோம். போன சீசன் தான் ரொம்ப சீசனுக்கு அப்புறம் போன சீசன்லாம் சேனல் நடத்துனாங்க. அடுத்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நியூஸில் மட்டும் சொல்லிட்டாங்க. ஓகே, பார்த்துக்குவோம். எல்லா இடமும் நம்ம இடம்தான், எல்லா நேரமும் நம்ம நேரம் தான். தட்டுறோம் தூக்கம் அந்த சீசன் தமிழ் தலைவா. ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க. ஒரு புது வீடியோவில் சந்திப்போம்.